வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்றப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன வளர்ச்சி இருக்கு? அங்கீகரிக்கப்பட்ட இப்போ விஜயகாந்தே ஒரு காலகட்டத்துக்கு கூட்டணிக்கு போயிட்டார், அப்புறம் தான் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு. அதான் விஜயகாந்த் போனாரு, வைகோ போனாரு, திருமாவளவன் போனாரு, ராமதாஸ் போனாரு. இவங்கெல்லாம் போனதுனாலே நாம் தமிழர் கட்சி போகணும்னு நீங்கள் விரும்புறீங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் போனதுனால தான் நாங்கள் போகலை. திமுக அதிமுகவை ஒழிக்கணும், ஒரு உண்மையான நேர்மையான அரசியலை உருவாக்கணும், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், பாலியல் வன்கொடுமையற்ற தேசத்தை படைக்கணும், கனிம வள கொள்ளை இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். யாரோட கூட்டணி போகும்போது இவங்க எல்லாருமே அதை பண்ணவள இருக்காங்க. கொள்கை அரசியலுக்கு தனித்து எத்தனை மேடைகளில் வேணா பேசலாம், போராட்டம் பண்ணலாம். ஆனால் அதிகாரமும் ஆட்சியும் வேணும்னா ஏதோ ஒரு சமரசத்துக்கு போனாதான் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அதிகாரத்துக்காகவே சமரசம் பண்றவன் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எவ்வளவு சமரசத்தை பண்ணுவான்? எனக்கு எம்எல்ஏ கிடைக்கணும், எனக்கு எம்பி கிடைக்கணும், எனக்கு 20 சீட்டு கிடைக்கணும், எனக்கு 10 சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சமரசம் பண்ணுறேன்னா நாளைக்கு நீ இதை கொடுத்தாதான் நான் உனக்கு வேலை செஞ்சு கொடுப்போங்கிற சமரசத்தை வரும்ல. சமரசத்தில் நீங்கள் தேவை கிடையாது. நாம் தமிழர் கட்சி தேவையா தேவையில்லையாங்கிறதான் கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அந்த மாற்றை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். தனியாக நிற்கிறீங்களா? தனிச்சு விடப்பட்டிருக்காரு. தனிச்சு நாங்கள் விடப்படல, விஜய் தனிச்சு விடப்பட்டிருக்காரு.